எல்லாரும் இந்த பாய்ஸோட ஃபைனல் சீசன் ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. பார்த்துட்டு அதுல உள்ள சூப்ஸ் யார் யார் சாவ போறாங்க, ஹோம்லாண்ட்ர புட்சர் கொன்றுவாரா, இல்ல அதோட எண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய தாட்ஸ் உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஆனா அதே காமிக்ஸ்ல தி பாய்ஸோட எண்டிங் எப்படி இருக்குன்னு பாப்போமா? காமிக்ஸ் எண்டிங்ல புட்சர் நம்ம ஹோம்லாண்டர் கொள்ள ஒயிட் ஹவுஸ்க்கு தேடி வருவார். உள்ள வந்து பார்க்கும்போது கீழே ஃபுல்லா டெட் பாடிஸும், அங்க உள்ள சேர்ல ஹோம்லாண்டர் நம்ம யூஎஸ் பிரசிடென்ட்டோட தலைய கையில வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. இது எல்லாத்தையும் புட்சர் பார்த்துட்டு நம்ம ஹோம்லாண்டர்ட்ட சொல்றாரு, நீ ஒன்னும் கடவுள் இல்ல, நீ நினைச்சா கொல்றதுக்கு மக்கள் ஒன்றும் உன் டாய்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹோம்லாண்டர், இல்ல இந்த உலகத்திலேயே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்டான சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க. திடீர்னு பார்த்தா வெளியில ஒரு சிரிப்பு சத்தம். என்னன்னு பார்த்தா அங்க நம்ம பிளாக்னாரு. உனக்கு என்ன இங்க வேலைன்னு ஹோம்லாண்டர் கேட்க, நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்னார் உள்ள வராரு. உள்ள வந்தோடனே பிளாக்னார் அவரோட மாஸ்கை ரிமூவ் பண்ண, அதை பார்த்த நம்ம புட்சர் அண்ட் ஹோம்லாண்டுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம பிளாக்னார் அப்படியே நம்ம ஹோம்லாண்டரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்காரு. பிளாக்னார் சொல்றாரு, நான் ஹோம்லாண்டரை அழிக்கிறதுக்காக கிரியேட் பண்ண ஹோம்லாண்டரோட க்ளோனுங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் இங்கதான் பிளாக்னார் ஹோம்லாண்டர் கிட்ட ஒரு பெரிய ட்விஸ்டை ரிவீல் பண்றாரு. நீ பண்ணதா சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது இன்னசென்ட் பீப்புள்ஸை கொல்றது, பேபிஸை சாப்பிடுறது அண்ட் பெக்காவை ரேப் பண்ணது முதற்கொண்டு இது எல்லாத்தையுமே உன் வேஷத்துல நான் தான் பண்ணேங்கிற மாதிரி பெரிய ட்விஸ்ட்டை உடைக்கிறாரு நம்ம பிளாக்னாரு. எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹோம்லாண்டர் உச்சகட்ட கோவத்துக்கு போயிடுறாரு.